ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 473வது நாமாவளியாக ஓம் நிர்மோகாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி மோகம் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த மோகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இறை சக்தி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். நம்ம கிட்ட ஜீவன்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் என்ன இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் 6 பகைவர்கள் இருக்கா. காமக்ரோத லோப மோகம் மதமாச்சரியம். அதில் மோகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மோகா அப்படின்னா மயக்கம், ஈர்ப்பால் அறிவிழத்தல், அறியாமை, ஆச்சரியப்பட்டு அதிலே மயங்கிடுறது, இதுக்கெல்லாம் மோகம்னு பேர். அப்படி இந்த மானிட பிறப்பில் இந்த 6 பகைவர்களாலும் ஒவ்வொரு உயிர்களும் துன்பத்துக்கு உள்ளாகுது. அப்போ மோகமற்ற அந்த பரம்பொருளை நம்ம வணங்கும் பொழுது நம்ம ஆசை இல்லாமல் இருக்கணும். ஆசை துன்பத்திற்கு காரணமாகுது. அதே சமயத்தில் எதன் மீது ஆசை வைத்தால் நன்மை கிடைக்கும் அப்படின்னா, இறைவன் மீது ஆசை வைத்தால் அந்த ஆசை நன்மையை கொடுக்கறதா மாறிடும். அது மாதிரி இறைவனிடத்தில் மோகம், அதாவது அவர்கிட்ட நம்ம லயிக்கும் பொழுது மற்ற பொருட்களால் எந்த வித மயக்கமும் நம்மளை தாக்காது. அதாவது இந்த மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு தெளிவில்லாமல் ஏதாவது ஒரு வருத்தத்தில் இருக்கிறது. ஏன்னா எது நடந்தாலும் இறைவனுடைய செயல்ன்றதை உணராமல் நம்ம நினைக்க அது வருத்தம் அதிகமாகிட்டே இருக்கும். அதால் வருத்தம் கலக்கம் இது இருந்துகிட்டே இருக்கும். இல்லை வேலை செய்யாமல் அப்படியே ஸ்தம்பித்து அப்படியே அதிலே மயக்கத்திலே இருக்கிறது. பல்வேறு விதமான வஸ்துக்களை உபயோகிக்கிறதால பல விதமான மயக்கங்கள், பல்வேறு விதமான மயக்கங்கள் இருக்குது. அந்த மயக்கத்திலே தன்னுடைய வாழ்நாளை வீணாக்காமல் இறைவனிடத்தில் நம்ம அந்த மோகம், அதாவது அந்த விருப்பத்தை செலுத்தணும். அப்போ இறைவனிடத்தில் செலுத்தும் போது அது நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற எந்த பொருளில் நம்ம மோகத்தாலும் அது பல துன்பத்தை தானாக கொடுத்துடும். அப்படி மனிதனுடைய அந்த அறிவாற்றலை இழக்கச் செய்யக்கூடியது பல்வேறு விதமான மோகங்கள். அது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு தன்னுடைய அறிவை இழந்து விடுவோம். ஆனால் இறைவனிடத்தில் வர வர அறிவு பிரகாசம் ஏற்படும். ஏன்னா இறைவன் அறிவு பேரொளி, ஞான ஒளின்னு சொல்கிறோம் இல்லையா. இறைவனிடத்தில் நாடினாலே அறியாமை விலகி ஞானம் பிரகாசிக்கும். அப்போ அந்த ஞானம் பிரகாசிக்கும் போது எப்பேற்பட்ட மோகத்திலையும் நம்ம விழாமல் தப்பிக்கலாம். அபிராம் பெற்ற அழகாக வர்ணிப்பார். பதத்தே உருகி நின் பாதத்திலேயே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய். இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன், அவர் போன வழியும் செல்லேன், முதல் தேவர் மூவர் யாவரும் போற்றும் மகிழ் நகையே அப்படின்னு வர்ணிப்பார். அது மாதிரி முருகனுடைய புகழை சொல்ல சொல்ல, முருகனுடைய அருளை அனுபவிக்க முருகப்பெருமான் மீது மட்டுமே அந்த மோகமானது பல மடங்காக போகும். அப்படி இந்த முருகப்பெருமான் எப்படி இருக்கார்? மோகம் இல்லாதவராக இருக்கார். அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளை நம்ம விரும்பினால் நம்மளை தேடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் போக்குவார். அப்படின்றது இந்த நாமத்துடைய தத்துவார்த்தம். அதுதான் நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் நிர்மோகாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.